கடந்த ஒரு மாசமா நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவும் வந்திருக்காது. ஒரு மினி vlog கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்காக வீடியோ போடல அப்படிங்கறத ஒரு போஸ்ட்ல கூட நான் ஷேர் பண்ணல. ஆனா டெய்லி ரொட்டீனா ஃபாலோ பண்ணக்கூடிய 2 ல இருந்து 3 சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக வீடியோ போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் நான் ஃபுல் டீடைலா நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அதுக்கு நான் இந்த வீடியோல சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நாம ரெகுலரான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக வீடியோ போடலன்னா என்ன நோக்கத்துக்காக நான் யூடியூப் சேனல் நடத்துறேங்கிறத என்னாலயே ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எல்லாரையும் மாதிரி டெய்லி ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேன், என்ன சமைக்கிறேன், இந்த மாதிரி ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னால் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியலை. கண்டிப்பாக ரெசிபி வீடியோ ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்சி அதை ஷேர் பண்ணி நீங்கள் செஞ்சு கூட பார்த்துருக்கலாம். ஆனால் அதை வச்சு பெரியதாக ஒருத்தங்களுக்குள்ளே நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒருத்தங்க கூடயாவது நம்ம பேசுகிறது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நான் இந்த சேனலில் எங்கேயோ தொலைஞ்சிட்டேன். அதை என்னை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாதம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என் சேனலில் ஃபாலோவர்ஸ் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, நான் மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக என்னோடய லைஃப் லெசனை சொல்லும் போது தான் வந்தாங்க. நான் அதை தான் கண்டினியூ பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லும் போதும் அது ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆகணும். அதுலேருந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு லெசனாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஃபேஸ் காட்டுற தைரியம் இல்லாதனால நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடல. ஃபேஸ் காட்டினதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பாதங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி வராது. சேனலில் நான் உட்காந்து 1-on-1 பேசுகிற மாதிரி தான் வீடியோ இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சேனலில் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இன்னையிலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்ரி வீக் வெனஸ்டேயும் சண்டேயும் ஒவ்வொரு வீடியோ வரும். அதில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யார் கூடயாவது உங்களை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். மோட்டிவேஷ்னலாக கண்டிப்பாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் பாதை மாறி போன ஒரு பெண்ணோட சம்பவத்தை தான் கேட்க போகிறோம். நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கான ஒரு வாழ்க்கை முறையை தான் இந்த வீடியோவில் நான் ஒரு மோட்டிவேஷனலாக ஸ்டோரி சொல்ல போகிறேன். மாலா செல்வி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஒரே தெருவில் தான் இருக்காங்க. ஒரே ஏஜ் கேட்டகரி தான். கிட்டத்தட்ட 1 இயர் தான் டிஃப்ரென்ஸுங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரியில் உள்ள 2 பொண்ணுங்களை பற்றினதான வீடியோ தான். அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த பொண்ணுங்களுக்குள்ளே இருந்த பொறாமை எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி தான். இதில் மாலாங்கிற பொண்ணு நேச்சுரலாகவே கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு. ஆனால் செல்விங்கிற பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்ட பொண்ணு தான். 2 பேருமே ஒரே தெருவில் இருந்தாலும் நல்லா பேசிப்பாங்க. அந்த மாலா உண்மையுமே அந்த அக்கா செல்வி அக்கா ரொம்ப நாலேஜானவங்க, நல்ல அக்கா அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் லைஃப் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் செல்விங்கிறவங்களுக்குள்ளே இருக்கிற பொறாமை தான் எந்த மாதிரிலாம் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாலா வீட்டில் வசதிங்கிறதுனால அவங்களுக்கு பேசிக்காகவே கோல்டில் செயின், மோதிரம், கம்மல் எல்லாமே அவங்க வீட்டில் அவங்க அப்பா போட்டு விட்ருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் டிஃப்ரெண்ட் மாடலில் மாற்றி போடக்கூடிய அளவுக்கு வசதி. ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் ஒரு பொட்டு கிராம் கூட கோல்டு போடக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை. இதை பார்த்துட்டே இருந்த பொண்ணுக்கு தோணுச்சு, அவள் மட்டும் தான் இப்படி போடணுமா, நம்ம அவளுக்கு ஈக்குவலாக கோல்டு வாங்கி போட்டோம்னா அவளை மாதிரி நம்மளும் ஒன்போலாக ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணுனா, வேகமாக நல்லாவே படித்தா. மாலாவோட ஒரு வருஷம் அட்வான்ஸாக பிறந்ததுனால செல்வி அக்கா என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாகவே டிகிரி முடிச்சிடுறாங்க. முடித்தோடனே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு காசு சேர்க்குறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சேர்க்குறாங்க. கோல்டில் அவங்க நினச்ச மாதிரி இயரிங்கு, சின்னதாக ஒரு செயின், மோதிரம் எல்லாமே வாங்கி போட்டுட்டு மாலாவுக்கும் நானும் ஈக்குவல் தான், இனிமேல் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போகும்போதே கஷ்டம் தெரிஞ்சு போயிட்டு. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் ஒரு அளவுக்கு எஜுகேஷனாக இருந்தவங்க, நமக்கு இன்னும் இதை விட நல்ல எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்னோட நாலேஜுக்கு நான் இன்னும் மேலே போயிருப்பேன் அப்படிங்கிற எண்ணமும் அந்த அக்காவுக்குள்ளே இருந்தது. அதனால அவங்க அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேருந்து நம்ம பசங்களை தான் பார்க்கணும், ரொம்ப ஃப்ரீடமாக ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி வாழணுங்கிறது இந்த அக்காவுக்கும் மனசில் செல்வி அக்காவுக்கும் தோணிகிட்டே இருந்தது. இந்த மாலா அக்காவுக்கு கொஞ்சம் வேலைக்கு போகணும் செல்வி அக்காவை மாதிரி அப்படிங்கிற ஆசை இருக்கும் போது அவங்க வீட்டில் போய் கேட்குறாங்க, அப்பா நான் இந்த செல்வி அக்கா மாதிரி நானும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, ஏம்மா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் வீட்டில் இருந்தாலே போதும், நீங்கள் டிகிரி முடிக்கையுமே உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் அவங்க முடிக்கையுமே அவங்களுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடித்து அவங்க கிட்டத்தட்ட பக்கத்து ஊரில்
அவங்க ஊர் பேர் வந்து தானூர். அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. இந்த செல்வியக்காவுக்கும் அதே ஊரில் உள்ள மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி இங்கே ஒரே தெருவில் இருந்தாங்க. அங்கே வந்து பக்கத்து வீடுக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இவங்க மாப்பிள்ளை வீடு வந்து இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான வீடு தான். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைஃபையான வீட்டில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் இவங்க வந்து வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் வேலையாட்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் நான் எனக்கு என்னென்னு இருந்துடக்கூடாது, எனக்குன்னு ஒரு லட்சியம் வேணும்னு இந்த மாலாக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லைஃப்பில் என்ன லட்சியம்னா, நமக்கு நகை இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு அதை வச்சு பெருமையே படலை. நான் கடவுள்கிட்ட என்னோட குடும்பத்துக்காக நல்லா நான் வந்து ப்ரே பண்ணுவேன். என் குடும்பத்தில் என் கணவர், எனக்கு வரப்போகிற குழந்தைகள், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த ஃபேமிலியை அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுனா எப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு பிறந்திருந்த 2 குழந்தைங்க மூலமாக இன்னும் நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாங்கிறத யோசிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணோம்னா அந்த குழந்தைங்கள் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. நம்ம அதை விட நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம குழந்தைங்க கூடயே நல்லா டீச் பண்ணி அவங்க எப்படி போகணுங்கிறது நம்ம அவங்களுக்கு ஒரு பாத்வே அமைச்சு கொடுத்துட்டோம்னா பையங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளாயிருவாங்கங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் செல்வியக்கா வீட்டில் அப்படியே ஆப்போசிட். அவள் பெரிய வீட்டில் இருக்கா, நம்ம சின்ன வீட்டில் இருக்கோம், நம்ம எப்போ பெரிய வீடு வாங்குவோங்கிற மாதிரி அந்த அக்காவுக்குள்ளே பொறாமை வந்துச்சு. அந்த அக்காவோட ஹேபிட் இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுங்கிறதே மறந்து போச்சு. அவங்க இவங்கள பார்த்துட்டு நம்ம எப்படியாவது வேலைக்காவது போய் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வீடை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்கு திரும்ப போக ஆரம்பிச்சோன்னா அவங்க பசங்களை அவங்க தாத்தா பாட்டி வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்கூலுக்கு போவாங்க, படிப்பாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு வீட்டில் ஆளலாங்கிறதுனால ஒரு நார்மல் ரேஞ்சில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செல்வியக்காவுக்கு இருந்த நாலேஜ் பார்த்திங்கன்னா பயங்கரம். மாலாக்காவே வந்து செல்வியக்காவை பார்த்து பொறாமப்பட்ட ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா, அந்த அக்கா நல்லா அறிவாக இருக்காங்க, நம்ம வீட்டில் கொடுத்த மாதிரி எஜுகேஷன் அவங்களுக்குலாம் கொடுத்துருந்தா அவங்க டாப்பராக அவ்வளோ சூப்பராக வந்திருப்பாங்கங்கிறது தான் இந்த மாலாக்காவோட எண்ணம்லாம் இருந்தது. முதல்ல அவங்கக்கிட்ட பார்த்து பொறாமப்பட்டது அறிவை மட்டும்தான். ஆனால் செல்வியக்கா இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட பணத்தையும் புகழையும் தான் பார்த்து பொறாமப்பட்டு அதே மாதிரி நமக்கும் வேணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க. இது போக போக அவங்களும் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்க 10th படிக்கிற ஸ்டேஜில் வீடும் கட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க பசங்களும் 10th முடித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாலாக்காவோட பசங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, செல்வியக்காவோட பசங்க மிடில் லெவலில் தான் ஸ்கோர் பண்ணாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் குரூப் எடுத்து கொடுத்து 2 பேர் பசங்களும் ஃபஸ்ட் குரூப்பில் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் ஆகையுமே மாலாக்காவோட பசங்களுக்கு மெரிட்டில் நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அங்கே முடிக்கையுமே அவங்களுக்கு கண்டிப்பாக கேம்பஸில் வேலை நல்லா கை நிறைய சம்பளத்தோட கிடைக்குங்கிற அளவுக்கு ஷூரிட்டி ஆயிட்டு. ஆனால் செல்வியக்கா வீட்டில் வந்து பசங்க அப்படியே வந்து பேக் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் காலேஜில் தான் சீட் கிடைக்கிற மாதிரி இருந்தது. செல்வியக்கா நம்ம வீட்டில் இருக்காது தான் தப்பு போல், இவன் வீட்டிலேருந்து பசங்களை வளர்த்தோன்னே நல்லா ஆகிட்டா, நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலேருந்து நம்ம பசங்களை வளர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி வேலையை குவிட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து பசங்களை விட்டு காலேஜ் போயிட்டு வந்தோன்னே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பசங்களும் காலேஜ் போயிட்டு வரும்போது இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கவே இல்லை, எதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட விஷயத்தில் தலையிட நீங்கள் யாருங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க அம்மாவை பார்த்து. இதெல்லாம் ரொம்ப இந்த அக்காவுக்கு மனவேதனை ஆகிட்டு, இவங்களுக்காக தானே நம்ம ஓடி ஓடி உழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் எங்களுக்காண்டி ஒன்றும் உழைக்கலையே, நீங்கள் உங்களை உயர்த்திக்கிறதுக்காக தான் உழைச்சிங்க, எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, இல்லை என்னைக்காவது எனக்கு உட்காந்து எஜுகேஷன் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி பசங்க கேட்டுட்டு அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்பவும் செல்வியக்கா வந்து திருந்தவே இல்லை. மாலாக்கா வந்து பசங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, கடவுளை நம்ம அதிகமாக தேடணும், இந்த சமயங்களில் நமக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி கடவுளை தேடி கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த அக்கா எப்போல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்க போய் ஒரு 5 மினிட்ஸில் செல்வியக்காவும் பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க, நம்ம வீட்டில் இருந்தோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் வராமல் போயிடும், நம்ம வீட்டில் எதுவும் செல்வம் பெருகாமல் போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறாங்க. ஆனால் கடவுளை உண்மையாக தேட போகலை. இதுலேயே வந்து அவங்களுக்குள்ள பொறாமை மட்டும்தான் அந்த இடத்துல இருந்ததே ஒழிஞ்சு கடவுள்கிட்ட கூட நம்பிக்கையாக போகணுங்கிற மனசு விட்டு போச்சு. இவங்க பையனுக்காக ப்ரேயர் அதாவது கடவுள்கிட்ட போய் வேண்ட இவங்க பசங்களும் நல்லாவே படிக்கிறாங்க, கேம்பஸில் சொன்ன மாதிரியே செலக்ட் ஆகுறாங்க. அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்ததை விட பசங்க டபுள் டைம் பெட்டரான சேலரி வாங்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக கை கொடுக்குற அளவுக்கு இருந்தது. அவங்க முன்னாடி இருந்த ஒரு ஸ்டேட்டஸை விட டபுள் மடங்கு முன்னாடி போகக்கூடிய ஸ்டேட்டஸ் அளவுக்கு இவங்க உயர்ற அளவுக்கு ஆயிட்டாங்க பசங்களால். ஆனால் செல்வியக்கா அப்படி கிடையாது. அவங்க பசங்களை கவனிக்காமல் இருந்ததுனால அவங்க பசங்க அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாமல் வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு வேலைக்கும் போக முடியல. அவங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. இந்த அக்காவுக்கு இருக்கிற நாலேஜ் கூட அவங்க பசங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு
இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த அக்கா வந்து நம்ம என்ன லைஃப்பில் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் ரொம்ப அழுது புலம்பி கடவுள்கிட்டே போய் உழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியல நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனசு விட்டு மாலாக்கா கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் எல்லாமே உன்னை பார்த்து தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நீ வசதியாக இருக்கிறதுனால நானும் வசதியாகணும்னு வீடு கட்டினேன். நீ பையங்களை நல்லா படிக்க வைக்கிறதா நானும் அதே ஸ்கூலில் சேர்த்து தான் படிக்க வச்சேன். ஆனால் உன் பசங்க நல்லா ஆகி நீங்கள் இன்னும் குரோவாக தான் ஆறீங்க. என் பசங்க அரியர் வச்சு என் வீட்டில் இன்னும் நாங்கள் பின்னாடி தான் போகிறோம். எங்களோட சொத்தை அழிக்கிற மாதிரி தான் ஆகுது. முன்னேற்றி கொண்டு போகிறதுக்குள்ள வழியே இல்லை அப்படின்னு போகும்போது மாலாக்கா சொன்னாங்க, நான் என் வீட்டில் நான் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வீட்டில் தான் இருக்க வாய்க்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு போயிட்டேன். ஆனால் என்னோட குடும்பத்தை நான் வீட்டிலேருந்து எப்படி முன்னேற்றுறதுன்னு பார்த்தேன். நீங்கள் ஃபினான்ஷியலாக முன்னேற போகும்போது கூட நினச்சேன் இந்த அக்காவுக்கு இருக்கிற நாலேஜில் இவங்க எங்கேயோ போயிடுவாங்கன்னு. நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணீங்க, பசங்களை வந்து கவனிக்காமல் போயிட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் போயிருக்கும் போகும்போதும் உங்கள் பசங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா அக்கா எங்களை விட நீங்கள் தான் முன்னாடி இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத மாலா வந்து ஓப்பனாகவே செல்விக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம பண்ணினது தப்பு. இன்னொருத்தங்க லைஃப்பை வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனை எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிறத யோசிச்சிருக்கணும். நம்மளோட கனவையும் தொலைச்சிட்டோம். நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய நாட்களையும் இழந்துட்டோம். இப்போ நமக்கு மூட்டு வலி, பேக் பெயின், இந்த மாதிரி வயசானதுக்கப்புறம் அந்த உபாதனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்கிறத அந்த அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தான் நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி மேலே போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ யோசிக்கணும். அது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கணும். அந்த மாதிரி விருப்பத்தை மட்டும் செயல்படுத்தணும். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நானும் அதனால் பண்ணுறேன், இந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகணும். இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய லெசனாக இருந்திருக்கும். இனி நான் மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நான் இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான லைஃப்பில் ஒரு கேரக்டரை எல்லாருமே விமனாக இருக்கிறவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் சந்தித்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி மோட்டிவேஷனலான வீடியோஸ் தான் ஷேர் ஆகும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் உங்களில் யாராவது உங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜஸில் இல்லை உங்கள் கம்பெனிஸில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரியோ ஸ்பீச்சோ பேசணுன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.